ஓகே ப்ரோ. ரெக்கார்டிங் பண்ணிட்டேன். ஓகே. இந்த ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? தெரியுது. விசிபிளா இருக்கு ப்ரோ. ஓகே, ஓகே. அதாவது எப்படி டெபாசிட் பண்றதுன்னு ப்ரோ கேட்டீங்க? ஜஸ்ட் இனிஷியலா ஓப்பன்ல இருந்து டெபாசிட் வரைக்கும் ப்ரோ. அந்த ஸ்ப்ரெட் கமிஷன் இது எல்லாமே ஒரு ட்ரேட் எடுக்கணும்னா எவ்வளோ ஸ்ப்ரெட் போகும், எவ்வளோ சார்ஜஸ் அது எல்லாமே கொஞ்சம் வேணும் ப்ரோ. ஓகே, ஓகே ப்ரோ. இனிஷியல்ல இருந்தே சொல்லிடுங்க ப்ரோ. எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுல இருந்தே சொல்லிடுங்க. ஓகே, ஓகே, ஓகே. ஐ திங்க் ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்னெஸ்ட்ல போயிட்டு லாகின் பண்ணணும் சார். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன். ஓகே. ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்னெஸ்ன்னு சர்ச் பண்றோம். அவங்களோட வெப்சைட் exnes.com வருது. ஸோ அந்த லிங்கை அதாவது ஐ மீன் ஃபர்ஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணுறோம். ஓகே. இதில் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஓகே. வந்து என்ன பண்ணுறேன்னா ரிஜிஸ்டர் அழுத்தினா அப்படின்னா என்ன வரும், இது வெரிஃபிகேஷன் கொடுத்து கூகுள் ஐடியில் போய்க்குவோம். ம். ஓகே, வெரிஃபை ஆயிருச்சு. இது மாதிரி அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சம் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. என்ன கண்ட்ரி, இமெயில் ஐடி, ஓகே. பாஸ்வேர்ட் கேட்பாங்க. இல்லை அப்படின்னா ம். டேரெக்டாக கூகுளில் சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ நான் நியூவா பர்சனலி அக்கௌண்ட்டே. கூகுளில் தான் ஓகே. இப்படி நான் கூகுளில் தான் சைன்இன் பண்ணிக்குவேன், ஈஸியாக இருக்குங்கிறனால. ஓகே. எஸ், இப்போ நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ ஓகே. ரியல் அக்கௌண்ட் வந்து இதில் வந்து எல்லாமே ஜீரோவாக இருக்கும். இப்போ இந்த இடத்துலையும் ஒரு அக்கௌண்ட்டும் காட்டாது, டெமோலையும் எந்த அக்கௌண்ட்டும் காட்டும். இப்படி தான் இருக்கும் ப்ரோ இருக்கும். ம். நியூ ரியல் அக்கௌண்ட் ஓகே. இருக்குல்ல, ரியல் அக்கௌண்ட்லையும் இந்த டெமோ அக்கௌண்ட்டில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி தான் காட்டும். ஏன்னா நம்ம ம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல. ம். இப்போ இந்த ஒரு ஓப்பன் நியூ அக்கௌண்ட் இருக்குல்ல ப்ரோ, ம். அதை கொடுத்தீங்க. இப்போ ரியல் அக்கௌண்ட் போகணும்னா ரியல் அக்கௌண்ட்டில் ஓப்பன் நியூ அக்கௌண்ட் அங்கே இருக்கு பாருங்க, இதையும் ம். கொடுக்கலாம். இல்லாட்டி ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல காட்டும் எல்லோ கலர் பட்டன், அதையும் ஓகே. கொடுக்கலாம். அதை ஓகே. கொடுத்து இந்த ரியல் அக்கௌண்ட்டுங்கிற இடத்துல ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். ம். ஓகே, லைக் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். லைக் நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டீங்கல்ல, நீங்க நிறைய அக்கௌண்ட் டைப் இருக்கு என்னன்னு கேட்டீங்கல்ல, ஆமா, ஆமா, அதுக்கு ஆமா. சொல்றேன். 1 2 3 4 5 டைப்ஸ்ல இருக்கு ப்ரோ. ஓகே. ஒரே ஒரு செகண்ட். ஓகே ப்ரோ, இப்போ வந்து 5 டைப்ஸ் இருக்கு. ம். ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் ப்ரோ. ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் அப்படின்னா மினிமம் டெபாசிட் $10 $10 மினிமம் டெபாசிட் பண்ணணும். ஸ்ப்ரெட் வந்து 0.20 இருக்கும். ஓகேங்களா? ம். கமிஷன் நோ கமிஷன். கமிஷன் அவங்க எதுவும் எடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா நம்மளுக்கு தெரியாம கமிஷன் எடுப்பாங்க. வித்ட்ரா அண்ட் இதெல்லாம் கமிஷன் எடுப்பாங்க. ஆனா கமிஷன் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஓகே. இந்த ஸ்ப்ரெட் மீன்ஸ் ஸ்ப்ரெட் அது வந்து இருங்க, அது ஃபர்ஸ்ட் அது சொல்லிட்டுங்களா? ம். ம். இப்போ ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா பர்சனலி எக்ஸ்னஸ் டெர்மினல்ல நான் எடுப்பேன். ஓகே. அதுல மெட்டாஃபைன்னு ஒண்ணு இருந்து அது என்னது ப்ரோ அப்போ? MT5 இருக்கு ப்ரோ. அதுல வந்து ஸ்ப்ரெட் தனியா தெரியாது. ஆனா இதுல வந்து ஸ்ப்ரெட் தெரியும். ஓகே. அதுக்காக. ஓகே. ம். ஓ, இதுல காட்டலையாட்டிக்கே. இருக்கு. இந்த இடத்துல இருக்கு. கொஞ்சம் ஜூம் இன் பண்றேன். தெரியுதா ப்ரோ? இந்த இடத்துல இங்க பாருங்க. இந்த இடத்துல தெரியுதுங்களா? ஒரு ப்ளூ கலர் லைன் தெரியுதா? ஆமா, ஆமா, இந்த இடத்துல கிரீன் கலர் லைன் தெரியுதா? ஆமா. இப்போ வந்து இந்த கிரீன் கலர் லைன் இல்லாட்டி ரெட் கலர்ல இருக்கும். இந்த லைன் மட்டும் மாறிக்கிட்டு இருக்கும். பிரைஸ் ம். மேல போகுதா ம். கீழே போகுதாங்கிறத பொறுத்து இந்த லைன் மாறும். ஓகே. இந்த ஓகே. கிரீன் கலர் லைன் வந்து ம். ம். அது எதுனா மார்க்கெட்டோட லைன். மார்க்கெட்ல எந்த இடத்துல மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற பிரைஸ் வந்து இது. ஓகே. ஓகே. இப்போ நீங்க என்ட்ரி போட்டீங்கன்னா மார்க்கெட்ல எந்த இடத்துல போய் விழுவும் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட்டோட சேர்த்து இது. நீங்க மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல லைவா என்ட்ரி போட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் உங்க என்ட்ரி போய் விழுவும். இந்த இடத்துல எவ்வளவு கேப் இருக்கோ அதான் ஸ்ப்ரெட். ஓகே. எவ்வளோ இருக்கோ அவ்வளோ கமிஷனா உங்களுக்கு போயிடுமா? ஆமா ப்ரோ. இந்த இடத்துல இருக்க வேல்யூ வந்து இந்த இடத்துல நீங்க நம்ம ஒரு அமௌண்ட் போடுறோம். ஸோ ஒரு ம். இந்த ஒரு ட்ரேடுக்கு ஒரு $10 போடுறோம் அப்படின்னா ம். அதுல ம். இருந்து இந்த பிப் இங்க எத்தனை பிப் இருக்கோ அத்தனை பிப் வந்து அவங்களுக்கு கமிஷனா போயிடும். ஐ திங்க் இது வந்து 8 3 ஐ திங்க் ஒரு 10 பிப் இருக்கும் ப்ரோ. ம். 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 எஸ், எஸ். ஸோ இன் கேஸ் ஆஃப் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போச்சு. இப்போ நான் பை அழுத்தி செல் போச்சுன்னா ஸ்ப்ரெட் ப்ளஸ் என்னோட லாஸ் ரெண்டுமே சேர்ந்து வரும் கரெக்டா? ஸ்ப்ரெட் பிளஸ் லாஸ். இல்ல. எனக்கு உங்க இல்ல ப்ரோ. லாஸ் இப்போ வந்து ஸ்ப்ரெட்டோட க்ளோஸ் ஆயிரும். இப்போ அதையும் சொல்றேன் ப்ரோ. ம். ஒன் ம். ம். செகண்ட். ஓகே. ஓகே. இப்போ ஓகே. இது ரியல் அக்கௌண்ட்ல இருக்கு. நான் டெமோ அக்கௌண்ட் வச்சுக்கிறேன். ஏன்னா இன்னும் அமௌண்ட் போடலங்கிறனால டெமோ அக்கௌண்ட் மாத்திக்கிறேன். ஓகே. ஓகே.
இது மாதிரி தான் ப்ரோ. ஜஸ்ட் இது மாதிரி டெமோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் இது மாதிரி தான் கேட்கும். நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் இது மாதிரி தான் கேட்கும். ஸோ இது அக்கௌண்ட் டீடைல்ஸ் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு வந்து ஸ்ப்ரெட் 2-0 ஓகேங்களா. ஃப்ரம் இந்த பாயிண்ட் மட்டும் பார்த்துக்காங்க, யூஸ் ஆகும். இது வந்து மினிமம் டெபாசிட் வந்து $10. இது வந்து மினிமம் டெபாசிட் ப்ரோ அப்படின்னு வெர்ஷன் இருக்கு, அவங்க பேர் வச்சிருக்காங்க. இது வந்து மினிமம் டெபாசிட் வந்து $500. இதுல ஸ்ப்ரெட் வந்து இதை விட கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லயே கம்மியா இருக்கும். ஸோ இது 0.20, இது 0.10. இதுலயும் கமிஷன் இல்லைன்னு சொல்லுவாங்க, பட் ஹிடன் கமிஷன் இருக்கும். எல்லா புரோக்கர்லயுமே ஹிடன் கமிஷன் இருக்கும். ஓகே. ரா ஸ்ப்ரெட் அப்படிம்பாங்க, இதுல வந்து ஸ்ப்ரெட்டே இருக்காது. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இதுல ஸ்ப்ரெட் இருக்காது கன்ஃபார்மா, ஏன்னா கமிஷன் தனியா அவங்க வாங்கிடுவாங்க. இதுல கமிஷனே இல்லைன்னுவாங்க, அதுல ஸ்ப்ரெட்டை வச்சு அவங்களோட கமிஷன் எடுத்துக்குவாங்க. இதுல வந்து ஸ்ப்ரெட் எதுவுமே எடுக்க மாட்டாங்க, ஆனா இதுல கமிஷன் எடுத்துக்குவாங்க. புரியுது புரியுது ப்ரோ. இதுல வந்து மினிமம் டெபாசிட்டை பார்த்துக்காங்க $500. அடுத்து இது வந்து 0 ப்ரொஃபஷனல்னு சொல்லிருக்காங்க, ஜீரோன்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இதுலயும் மினிமம் டெபாசிட் வந்து $500. ஸ்ப்ரெட்டும் ஸ்ப்ரெட் 0. இது கம்பேரிட்டிவ்லி பாருங்க, இந்த ரா ஸ்ப்ரெட் அப்படிங்கிறதையும் இதையும் பாத்தீங்கன்னா கமிஷன் கம்மியா இருக்கும். இதுல $3.50, இதுல $0.05. ஓகேங்களா. இதுல வந்து கெட் ஜீரோ ஸ்ப்ரெட் 30 பேர்ல மட்டும்தான், அது 95% ஸ்ப்ரெட் இல்லம்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல சொல்லிட்டாங்கல்ல, இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா 30 பேர்ல மட்டும்தான் ஸ்ப்ரெட் இல்ல அப்படிங்கிறாங்க. சோ மத்த பேர்லாம் ஸ்ப்ரெட் இருக்கும். அதுலயும் 95%ங்கிறாங்க. எப்பயாவது ஒரு சில டைம் ஸ்ப்ரெட் போடுவாங்க. புரியுது. இதுதான் ஹிடன் சார்ஜ் அப்படிம்போம். அடுத்து சென்ட் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கு. சென்ட் அக்கௌண்ட் அப்படின்னா, இப்ப நான் நேத்தே சொல்லியிருந்தேன்ல, கால் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், இது வந்து டாலர் அக்கௌண்ட், அது சென்ட் அக்கௌண்ட். ஐ மீன் $1 100 சென்ட்னு காமிக்கும். சோ இப்ப $10 போடுறோம் அப்படின்னா 1000 சென்ட். எஸ், 1000 சென்ட்னு காமிக்கும். அவ்வளவுதான் ப்ரோ. இதுல நீங்க எது ப்ரோ யூஸ் பண்றீங்க? நான் ஸ்டாண்டர்ட் ப்ரோ. ஓகே ஓகே. இல்ல நீங்க ஸ்டார்டிங்ல அதாவது அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்னா சென்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். இல்ல அதுக்கு என்ன ஸ்டாண்டர்டுக்கும் சென்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஜஸ்ட் அமௌண்ட் மட்டும் சென்ட்ல கன்வெர்ட் ஆகி காட்டுமா, இல்ல பேக் எண்ட்ல ரீசன் இருக்கா? அப்படிலாம் இல்ல. இதுல யூஎஸ்டிலேயே பார்த்து, ஸ்டாண்டர்ட்னா யூஎஸ்டிலேயே நம்ம ட்ரேட் எடுப்போம், டாலர்லயே எடுப்போம், அதுல சென்ட்ல எடுப்போம், அவ்வளவுதான். ஐ திங்க் இப்போ எப்படின்னா சென்ட்ல இருக்கும்போது அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும், அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. இந்த இடத்துல சொல்லிருப்பாங்க சென்ட் அக்கவுண்ட் வித் மைக்ரோ லாட் சைஸ் தெரியும்ல ப்ரோ. அந்த 4 மைக்ரோ ஸ்டாண்டர்ட் நானோ லாட் இந்த மாதிரி. அதேதான். இப்போ அந்த வந்து மைக்ரோ லாட்ல எடுப்போம். ஸோ ஸ்டாண்டர்ட் லாட்னா நம்ம குவான்டிட்டி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸ்டாண்டர்ட் லாட் அப்படின்னா நம்ம ஸ்டாண்டர்ட் வேணுமா, ஐ மீன் ஸ்டாண்டர்ட் லாட் வேணுமா இல்ல மினி லாட் வேணுமா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். பட் இது வந்து இது எப்படின்னா சென்ட்ல எடுத்தோம்னா மைக்ரோ லாட் விழுவோம். ஓகே. மைக்ரோ லாட்டை டிஃபால்ட்டா வச்சிருப்பாங்க. புரியுது ப்ரோ. ஓகே ப்ரோ. இது வந்து MT5 ஓப்பன் பண்ணும்போது அதோட லிங்க் பண்ணுமான்னு கேட்பாங்க, தனியா கூட நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ ஐ திங்க் இது ஓகே. இந்த MT5 MT4 அப்படிங்கிறது இதோட காம்பினேஷன் கரெக்டா? ட்ரேட் வந்து MT4 MT5ல தான் எடுப்போம் கரெக்டா? இல்ல இல்ல, அதுக்கும் அது எப்படின்னா MT5 MT4 அப்படிங்கிறது தனி. அது என்னன்னா ட்ரேடிங் வியூ ஆகட்டும், அது எப்படி ஒரு பிளாட்ஃபார்ம், எங்க சார்ட் மூவ் ஆகுது அப்படின்னு காட்டுற பிளாட்ஃபார்ம், அவ்வளவுதான். அதையும் எக்ஸ்னஸையும் லிங்க் பண்ணி நம்ம அதுல எடுக்கிற ட்ரேட இதுல எக்ஸிக்யூட் பண்ணிக்குவோம், அவ்வளவுதான். ஓகே சோ ஓகே. இப்போ எப்படின்னா இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் மட்டும் நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ லிவரேஜ் இந்த இடத்துல கேட்கும், டெமோ அக்கௌண்ட் ஓபன் பண்றோம், டெமோலயே இருக்குது. டெமோ அக்கௌண்ட் ஓபன் பண்ணியாச்சு. இதுல லிவரேஜ் எவ்வளவு வேணா செட் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகே. எது ப்ரோ நமக்கு கரெக்ட்டா இருக்கும்? ஸ்டார்டிங்ல 1:100 பெட்டரா இருக்கும் ப்ரோ. ஓகே. ஏன் அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா 1:100 நல்லா இருக்கும். எஸ், பேலன்ஸ் வந்து எவ்வளவு வேணும், ஸ்டார்டிங் பேலன்ஸ் கேட்குறாங்க. ஸோ மினிமம் $10 போடலாம், எவ்வளோ வேணாலும் போடலாம். ஏன்னா டெமோ அக்கௌண்ட் அப்படினால எவ்வளோ ஜீரோ வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு $100 போட்டிருக்கேன். ஸ்டாண்டர்டு பாஸ்வேர்டு ஒன்று போட சொல்கிறாங்க. ஓ என்ன போடுறது, ASDFGH. ஓகே, சம்திங் பாஸ்வேர்டு என்னன்னு போட்டேன்னு தெரியல, பட் ஒரு 9 லெட்டர் போட்டிருக்கேன். அந்த போட்டு இதை வேற பார்க்கணுங்கிறாங்களா, இதுதான் ஏதாவது ஆகும்.
ம். ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வேணும் வராங்க. கேப். ஓகே. என்ன பாஸ்வேர்டு போடுறது? ஓகே. என்ன போட்டிருக்கேன்? இது 2. ஏபிசிடி அட் 1 2 3 போடுங்க ப்ரோ. ஆமா ஏ ப்ரோ, கேப்ஸ் அதான். அந்த மாதிரி போடுங்க. அதேதான். சும்மா போட்டிருக்கேன். ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் போடணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஓகே ஓகே. இன்னும் ஒரு லெட்டர் வேணுங்கிறாங்க. எஃப்ஏ திருப்பி போடுங்க. இல்ல ப்ரோ, மறக்காம இருக்கணும்ல, அதுக்காக. லைக் ஏதோ ஒரு டிஎஃப் வரைக்கும் போட்டிருந்தேன். ஓகே, ஏ போட்டுடலாம். அது மறக்காம இருக்கும். ஓகே ஓகே. அக்கௌண்ட் நாட் சரி தேவையில்ல. ஓகே, இப்போ டெமோ அக்கௌண்ட்டுக்கு செட் பேலன்ஸ். ஓகே, ஒரு $500 செட் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, லோட் ஆகுது ப்ரோ. இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணா காட்டும். ஓகே, காட்டுது ப்ரோ. இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம், $500 காட்டுது. ஸோ லைக் இந்த இடத்துல ட்ரேட்னு போயிட்டு எக்ஸ்டர்னல் டெர்மினலில் காட்டுறேன். எம்டி ஃபைலையும் லிங்க் பண்ணலாம் ப்ரோ. எம்டி ஃபைவ்ல லிங்க் பண்ணுறதுன்னு காட்டுறேன். எம்டி ஃபைவ்ல லிங்க் பண்ணோன்னா இந்த ஸ்ப்ரெட் காட்டாது. இப்போ இந்த இடத்துல காட்டினேன்ல, இப்போ அந்த லைன், அந்த ஸ்ப்ரெட் லெவல் காட்டாது. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் இந்த கிரீன் லைன் இந்த ப்ரைஸ்ல மூவ் ஆகிட்டு இருக்கு. பட் இது வந்து ஒரு பிப், எஸ், ஒரு பிப் தள்ளி ஸ்ப்ரெட் லெவல் காட்டுது ப்ரோ. ஒரு பிப் வேல்யூ எவ்வளோ? இது 83ல 84ல இருக்கா? அங்க 92ஆ? இது 8 பிப்ல இருக்கு ப்ரோ. இது 9 பிப்ல காட்டுது. ஓகே ஓகே ஓகே. ஒரு பிப் தள்ளி காட்டுது. தெளிவா சொல்லணும் அப்படின்னா 308 பிப் மூவ் ஆகிட்டு இருக்கு. பட் 309 பிப். ஸோ ஒரு பிப் டிஃபரன்ஸ்ல இருக்கு. ஸோ ஆனா ஒவ்வொரு இதை பொறுத்து மூவ் ஆகும். இது ஈரோ யூஎஸ்டிங்கிறனால இந்த அளவு காட்டுறாங்க. பட் மற்ற பேர்ல எல்லாமே டிஃபர் ஆகும். இப்போ பிடிசி கிரிப்டோ எடுக்கிறேன். கிரிப்டோல 6 6 இதுலயும் $1 தான். இதுலயும் ஒரு 1 பிப் தான் மூவ்ல காட்டுறாங்க. பட் ஆனா டிஃபர் ஆகும் ப்ரோ. இப்ப எப்படி இருக்கு, பட் ஒரு சில டைம் டிஃபர் ஆகும். இப்போ வந்து இந்த ஒரு பிப் காட்டுறது ஒரு சில டைம் 2 பிப் காட்டுவாங்க. ரொம்ப போகாது, ஒரு 2 பிப் 3 பிப் அந்த அளவுலயே காட்டுவாங்க. ஓகே. இப்போ நம்ம என்ட்ரி இங்க எடுக்கிறோம்னா நமக்கு அந்த பிப் ரீச் பண்ற வரைக்கும் நம்ம மைனஸ்லாம் காட்டிட்டு இருக்கோம், கரெக்ட்டா? ஆமா ப்ரோ. இப்போ லைக் மார்க்கெட் பை சைடு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்காக போடுறேன். ஒரு ஆர்டர் எவ்வளவு போட்டிருக்கேன்? நியூ ஆர்டர், மார்க்கெட் ஆர்டர் தான் போட்டிருக்கேன். 0.01 லாட் போட்டிருக்கேன். இந்த கன்ஃபார்ம் இங்க லாட்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். இப்போ இந்த இடத்துல காட்டுது பாத்தீங்களா? நம்ம பைன்னு சொன்னோன்னே நியூ ஆர்டர் எந்த இடத்துல போட போறோம்னு காமிக்குது. ஸோ இந்த லாட் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். டேக் ப்ராஃபிட் அப்புறம் கூட புக் பண்ணலாம், இல்லாட்டி இப்பயே கூட புக் பண்ணிக்கலாம் ப்ரோ. இப்போ ஒரு சரி, நான் இப்போதைக்கு இப்போதைக்கு என்டர் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க ப்ரோ. பண்றேன். ஏன்னா அந்த இது மொமெண்டம் இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க. ஜஸ்ட் நோட். கொஞ்ச நேரம் சொல்றேன் ப்ரோ. இப்போ கேளுங்க. நம்ம இந்த இடத்துல போட்டோம். ஸ்ப்ரெட் லெவல்ல இது கால்குலேட் ஆயிருச்சு. லாட் விழுந்துருச்சு ஆர்டர். இந்த இடத்துல அது வரைக்கும் மைனஸ்ல காட்டுது பாருங்க. அந்த இடம் வர வரைக்கும் நம்மளோட அமௌண்ட் வந்து மைனஸ்ல காட்டும். இந்த இடத்துல அக்கௌண்ட்ல ஒரு ஐ திங்க் $1 எடுத்துட்டாங்க. ஓகே, இந்த இடத்துல மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் இந்த ப்ரைஸ் ரீச் ஆகிற வரைக்குமே மைனஸ்ல காட்டும். ப்ரைஸ் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா 0ல காட்டும். மேலே போயிடுச்சுன்னா ப்ராஃபிட்ல காட்டும். இப்போ வந்து டேக் ப்ராஃபிட் வேணா லாஸ் எஸ்எல் வச்சு பார்க்கலாம்.
ஓகே. ப்ரிஃபை ஆர்டர் எந்த இடத்துல பிரைஸ் செல் வைக்கலாம்? மார்க்கெட் 9 7 நம்ம 904ல பை பண்ணோம். ஆமா 904 அங்க பை பண்ணியிருக்கோம். இப்போ எஸ்எல் வைக்கிறோம். ஸோ ம். மைனஸ் இப்போ மார்க்கெட் வந்து எங்க 6.4ல மூவ் ஆகிட்டு இருக்கு. 5.2ல வைக்கிறேன். மாடிஃபை ஆர்டர் எஸ் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ம். பிகாஸ் எந்த இடத்துல போட்டுருங்க உங்களுக்கு அந்த டயக்ராம் போட்டு காமிக்கிறேன். ரொம்ப நியர்பைலயே ஸ்டாப் இதை போட்டிங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டாப் லாஸ். அப்படி இல்லை ப்ரோ, இது ஒரு நிமிஷம் காட்டுறேன். இந்த இடத்துல ஒரு லாங் எடுக்கிறோம் பொசிஷன். ம். நம்ம வந்து இந்த இடத்துக்கிட்ட போடுறோம் ஷார்ப்பாக இந்த இடத்துல போடுறோம் அப்படின்னா டேக் ப்ராஃபிட் இப்போ பேசலாம். டேக் ப்ராஃபிட் எப்படி மாறாது. இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம்னா ஸ்ப்ரெட் லெவல் இங்கே இருக்கு. ஸோ இந்த ப்ளூ லைன் வச்சு ஸ்ப்ரெட் லெவலை கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த இடத்துல மார்க்கெட் மூவ் ஆகுது. இந்த ப்ளூ வந்து ஸ்ப்ரெட் லைன். இப்போ ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சிருக்காங்களா இந்த பட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்ப்ரெட் லைன் இங்க ஒரு பிப் எப்படி ஸ்ப்ரெட்டா இருக்குதோ அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் அடிக்கும் போது இங்க ஒரு பிப்புக்கு மேலேயே எஸ்எல் அடிச்சிடும். ஓகே ஓகே ஓகே. இப்ப இங்க நம்ம ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் இங்க வச்சிருக்கிறோம். ஐ திங்க் இந்த பிரைஸ் 97814.85ல வச்சிருக்கோம். பட் இந்த 5ன்றது 84 கிட்டே எஸ்எல் அடிச்சிடும். ஸோ ஆக்சுவல் ப்ராஃபிட் இதை மார்க் பண்றேன். ஆக்சுவலா இங்க 85 அப்படிங்கிறது 84 ரொம்ப நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். மைன்யூட்டா டிஃபரன்ஸ் தெரியும் ப்ரோ. ஜூம் பண்ணணும். இங்க ஓகே ரொம்ப மைன்யூட்டா இருக்கு ப்ரோ. ஒரே ஒரு பிப் தான். 845 எந்த இடத்துல அடிக்கும்? ஒரு பிப்பு ஸ்ப்ரெட்னா அந்த ஒரு பிப்பு கீழே தான் அடிக்கும். ஐ திங்க் இங்க கொஞ்சம் கீழே வந்து இந்த இடத்துல அடிக்கும். அதாவது எவ்வளோ ஸ்ப்ரெட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ்லையும் ஒரு அதாவது 2 பிப்பு ஸ்ப்ரெட் இருக்குன்னா அந்த 2 பிப்பு இதில் மைனஸ் பண்ணிக்கணும் கரெக்டாக? ஆமா ஸ்டாப் ப்ரோ. லாஸ்லேருந்து ஓவரால் ஸ்டாப் லாஸ் மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே ப்ரோ. ஆமா அதுக்கு தான் நான் வந்து ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணவங்ககிட்ட சொன்னேன் ஒரு 5 பிப்பு தள்ளி வைங்க அப்படின்னு. புரியுது புரியுது. அது வந்து கரெக்டாக இங்கே இப்போ வந்து ஒரு பிப் இருக்கு ப்ரோ. இப்போ எவ்வளோ இருக்கு அப்படின்னா 1 2 ஓகே இந்த இடத்துல வந்து ஒரு பிப் இருக்கு. டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு பிப் இருக்கு. ஓகேங்களா? பட் ஆனால் இதே மாதிரி இருக்காது. இப்போ மார்னிங் டைம் மற்ற டைம்ல நீங்க இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிப் டிஃபர் ஆகும். எல்லா டைமும் டிஃபர் ஆகாது. ஒரு சில டைம் டிஃபர் ஆகும். இங்க ஒரு பிப் அப்படின்னு இருக்கிறது ஒரு சில பேர் மாத்தி பார்த்தீங்க அப்படின்னா டிஃபர் ஆகும். இப்போ ஐ திங்க் கோல்டில் எடுத்து பார்க்கலாம். XAU USD கோல்டில் பிப் 2 பிப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ அதுல ஸ்ப்ரெட் 0.20ன்னு போட்டிருந்தாங்களே அது என்ன கணக்கு ப்ரோ? எது ப்ரோ? 0.20 அப்படின்னு போட்டிருந்தாங்களே அது என்ன கணக்கு? 0.20 ஸ்டாண்டர்ட் அக்கவுண்ட்ல ஸ்ப்ரெட் 0.20 அப்படின்னு பிடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்களே அது என்ன அதான் கணக்கு? ப்ரோ அது பாயிண்ட் அது பிப்பை தான் சொல்றாங்க. ஓகே. அதாவது எப்படின்னா பிப்ல இல்ல ஒரு டாலர்ல அந்த அமௌண்ட் பிடிப்பாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு டாலர்ல ஒரு டாலர் அப்படின்னா ஒரு டாலர் அதுல 0.2 அப்படின்னா 20 சென்ட் எடுப்பாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே. ஓகே ப்ரோ. கோல்டுல டிஃபர் ஆகும்னு பார்த்தா பார்க்கலாம்னு வந்தா காணோம். மார்க்கெட் இஸ் க்ளோஸ்டா. இன்னைக்கு என்ன கிழமை?
ஆமா ப்ரோ. சனிக்கிழமை. ஆமா. இனி சனிக்கிழமை மார்க்கெட் இல்லல்ல ப்ரோ. ஆனா ஆமா. கிரிப்டோ ரன்னிங்ல தான் ப்ரோ. கிரிப்டோல பிட்காயின் அந்த மாரி ம், ம். அந்த மாரி ஆமா ப்ரோ. எடுத்துக்கலாம். கிரிப்டோ ரன்னிங்ல இருக்கும். இன்னைக்கு சனிக்கிழமை மறந்துட்டேன். ம். ம். ஓகே. அது மாரி தான் ப்ரோ. இந்த இடத்துல ஸ்ப்ரெட் வந்து இந்த இடத்துல மார்க்கெட்ல நம்ம மார்க்கெட் ஆர்டர் போடுறோம்னா, இந்த இடத்துலயும் ஸ்ப்ரெட் வேல்யூ ஆகும். லிமிட் ஆர்டரே போட்டாலும், மார்க்கெட் வந்து இந்த ஸ்ப்ரெட்டோட தான் நம்ம என்ட்ரி எடுக்கும். ம், ம். எஸ்எல் அடிக்கும்போது இந்த ஸ்ப்ரெட்டோட தான் எஸ்எல் அடிக்கும். இப்ப நம்ம இந்த இடத்துல எஸ்எல் வச்சிருக்கோம்னா, ஒரு பிப் முன்னாடியே எஸ்எல் அடிச்சிரும். புரியுது ப்ரோ. புரியுது. ஓகே. அதுதான் ஸ்ப்ரெட்ன்னு சொல்லுவோம். வேற என்ன ப்ரோ சொல்லணும் இப்ப? ஓகே. டெமோ அக்கவுண்ட்ல எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படின்றது எல்லாமே ஓகே. ஜஸ்ட் அக்கவுண்ட்லயே ப்ரோ. பார்த்துட்டு பை அண்ட் செல் கரெக்ட்டுங்களா? பை பண்ணிட்டு எவ்வளோ எவ்வளோ லாட் அண்ட் ஓகே. இப்ப பை பண்றோம் அப்டின்னா, இங்க நியூ ஆர்டர்ன்னு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம லாட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. இந்த இடத்துல நம்ம ம். எவ்வளோ லாட் வேணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு, அதுக்கு இங்க டார்கெட் பிரைஸ். ஸோ மார்க்கெட்ல எந்த இடத்துல டார்கெட் பிரைஸ் வேணுங்கிறத இங்க ஃபிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது மாரி ம். நாட் செலக்டட்ன்னு வரும். ஒரு பிளஸ் பட்டன் அழுத்துனீங்க அப்டின்னா, கரண்ட் வேல்யூக்கு மேல இருக்க வேல்யூ காட்டும். ஸோ அதுக்கப்புறம் இங்க இழுத்து கூட வச்சுக்கலாம். ம். பர்சனலா வச்சுட்டு இப்படி மேல இழுத்து தான் வச்சுக்குவேன். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இங்க இருந்து ஒரு மைனஸ போட்டு, ஓகே. அவ்வளோ அழகா இப்படி கீழ எவ்வளோ எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவு இழுத்து வச்சுக்கலாம். ஓகே. இப்ப கொஞ்சம் இதுவே நான் மொபைல்ல பண்றதா இருந்தா எப்படி ப்ரோ? இந்த MetaTrader 4, 5லலாம் இந்த ஸ்ப்ரெட் காட்டாதுன்றீங்களா? அப்ப எனக்கு ஸ்ப்ரெட் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஸ்ப்ரெட் வந்து 1 பிப் ப்ரோ. இப்போ எல்லாத்துலயும் 1 ஒரு பிப். பிப்பா? ஆ. இல்ல ஒவ்வொரு பேருக்கும் மாறும்னு சொன்னீங்கல்ல. ஸோ அப்போ எப்படி அது நான் ஒரு ஐடென்டிஃபை சில பண்றது? டைம்ல மாறும். கம்பேரிட்டிவ்லி நீங்க 2 பிப் தள்ளி வச்சுக்கோங்க. கரெக்ட்டா இருக்கும். 2டே பிப். எப்ப அதிகபட்சம் 2 பிப் தான். அதுக்கு மேல ம். போவாது. ஓகே. ஓகே. ஸோ அது எது வேணாலும் ஒரு இப்ப 2 பிப்பு பிளான் பண்ணிட்டு பண்ணிக்கணும். கரெக்ட்டுங்களா? ஆமாம் ப்ரோ. 2 பிப் ஓகே, பிளான் ஓகே. பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறமா லாட் போட்டு கன்ஃபார்ம் ஆர்டர் குடுத்தா மார்க்கெட்ல ஆர்டர் விழுந்துரும். ம், ஸோ ம், ம். இப்ப மார்க்கெட்ல எக்ஸிக்யூட் பண்ணோனே அந்த ஸ்ப்ரெட்டோட வேல்யூவோட போயிருச்சு. ஸோ அது வரைக்கும் மைனஸ்ல காட்டும். ஓகே, ஓகே. ம். ஓகே. ஒரு ஒரு வாட்டி MetaTrader 4, 5ல எப்படி என்ட்ரி எடுக்குதுன்னு சொல்ல முடியுமா? ம். ம். ஓகே ப்ரோ. MT45. அதே மாரி MT4 அண்ட் 5 எப்படி லிங்க் பண்றதும் சொன்னீங்களா? ஓகே, ஓகே ப்ரோ. ம். இப்ப MT4 அண்ட் 5. MT4 அண்ட் 5ல ப்ரோ எம் MT4 அண்ட் 5ல இப்ப MT4 5 இப்ப MT5 தானே ப்ரோ வச்சிருப்பீங்க? இல்ல. நான் இன்னும் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணல ப்ரோ. அதனால தான் கேட்குறேன். ஓகே, ஓகே. ஐ திங்க் ப்ரோ வெயிட் பண்ணுங்க. ஒரு கால் வருது ஆ பேசிட்டு வந்துடுறேன். ஓகே, ஓகே, ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ என் டீம் கூட ஒரு மீட்டிங் வந்துருச்சு ப்ரோ. அர்ஜென்ட் மீட்டிங்கு. அதனால ஓகே. ஓகே. இப்ப என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. இல்லாட்டி நெக்ஸ்ட் இல்ல ஒரு 10 நிமிஷம் லாஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் தான் ப்ரோ. இந்த MetaTrader 5ல எப்படி எப்படி என்ட்ரி எடுக்குது அது மட்டும் எனக்கு சொன்னீங்கன்னா போதும். MT5 லிங்க் பண்ணணுமா அ ப்ரோ? அது ஆ வந்து இந்த ஸ்டார் போட்டிருக்குல்ல, ஓகே, இந்த நம்பர நீங்க நோட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இந்த அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்ட் வச்சிருந்தோம்ல, ஆமா. அந்த பாஸ்வேர்ட் வந்து வச்சுக்கணும். அத விட ஈஸியா இங்க பண்ணலாமே MT5 லிங்கிங்ன்னு. ஸோ இந்த இடத்த இந்த 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 ஐடி அப்புறம் இந்த ஓகே. பாஸ்வேர்ட வச்சு லிங்க் பண்ணணும் ப்ரோ. இந்தாங்க இங்க இருக்கு பாருங்க. இந்த ஆ சர்வர் ஐடி ஓகே. இருக்கா? சர்வர் ஓகே, ஐடிய ஓகே, காப்பி பண்ணிக்கணும். இந்த ஓகே. லாகின் ஐடி MT5 லாகின்னு இருக்குல்ல இந்த நம்பர். ம், இங்க இருக்க ம். நம்பர் தான் இங்க இருக்கும். காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இந்த ஏற்கனவே இந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஐடி போட்டுருப்போம்ல. ஆமா. ஸோ அந்த ஐடியெல்லாம் அந்த பாஸ்வேர்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்ப ஓகே. எம்டி5 ஓப்பன் பண்றேன். எம்டி5 ஓகே. எம்டி5ல புதுசா அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும். ஃபைல்ல இல்லைங்களே. ஓகே சைடுல க்ளோஸ் இங்க இருக்கு ப்ரோ. லாகின் ட்ரேட் அக்கவுண்ட் இருக்கு ப்ரோ.
இந்த இடத்துல இந்த ஓகே. சைடுல ஃபைல் இருக்கு. ஃபைல்ல லாகின் ட்ரேட் அக்கவுண்ட் இருக்கா? இத ஓகே. கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த இடத்துல லாகின் அந்த ஒரு ஐடி காப்பி பண்ணியிருப்பீங்கல்ல, ம், ம், ம். இந்த இடத்துல எக்ஸ்னஸ் டெர்மினல் அங்க சர்வர் காமிச்சதுல்ல ப்ரோ. ஆமாமா. புரியுது ப்ரோ. புரியுது. இந்த இடத்துல காமிக்கிறதுல சர்வர். இந்த ம். சர்வர காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது. இந்த இடத்துல செலக்ட் பண்ற மாரி இருக்கும். அந்த சர்வர பார்த்து செலக்ட் பண்ணிக்கங்க. ம், ம், ம். பாஸ்வேர்ட் போட்டுட்டு இந்த லாகின் ஐடிய கரெக்ட்டா இந்த லாகின் ஐடி இருந்ததுல்ல. ஓகே. ஸோ இங்க இருக்க லாகின் ஐடி. இந்த ஐடிய போட்டுட்டு பாஸ்வேர்ட் போட்டீங்க அப்டின்னா லாகின் ஆயிரும். ஸோ அங்க ஓகேன்னு குடுத்துட்டீங்க அப்டின்னா லாகின் ஆயிரும் அந்த ஐடி. அவ்வளோதான் ப்ரோ. கிளியர். அண்டர்ஸ்டுட் ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்ப ஓகே டெபாசிட் ப்ரோ. பண்றது எப்படி பண்றீங்க? ஆ சொல்லுங்க. அந்த அந்த லாஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன் ப்ரோ. டெபாசிட் பண்றது எப்படி அப்டின்ட்டு. அண்ட் டெபாசிட் ஆப்ஷன் வித்ட்ராலும் கிளிக் அப்படியே பண்ணுங்க. சொல்றேன் ப்ரோ. பரவால்ல. ஓகே. டெபாசிட் வித்ட்ரா ஓகே. இந்த அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணா தான் ப்ரோ சொல்ல முடியும். சரி பார்க்கலாம். இப்ப ஓகே ப்ரோ. இதுல எப்படின்னா ப்ரோ, இப்ப இதுல வந்து உங்க டைமிங்க பொறுத்தது. இன்ஸ்டன்ட் 15 மினிட்ஸ்ன்னு இருக்கா? ஸோ ம். எந்த அளவு சீக்கிரமா வச்சுக்கிறீங்களோ, அது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். சரிங்களா? இது பேங்க் கார்ட வச்சு பண்ணலாம். ஸோ ம். இது வந்து பினான்ஸ் அந்த கிரிப்டோ காயின் வச்சு பண்ணுவாங்க. ஸோ யுபிஐ டிரான்சாக்ஷன் இது 2, பேங்க்குக்கு இது 2, பேங்க் டைரக்ட்டா ட்ரான்ஸ்ஃபர் இது கார்ட வச்சு பண்றது ப்ரோ. இதெல்லாம் இந்த கிரிப்டோ காயின் அந்த மத்த ஆப்ப வச்சு பண்றது. பர்சனலா ஓகே. நான் என்ன பண்ணுவேன்னா, யுபிஐ ஐடி தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது இப்ப யுபிஐனா இன்ஸ்டன்ட்லேருந்து 1 ஹார்க்குள்ள வந்துரும். ஆனா இந்த யுபிஐ ஐடிங்கிறது இன்ஸ்டன்ட்லேருந்து 45 நிமிஷம். எந்த அளவு டைம் கம்மியா இருக்கோ, அது பெட்டரா இருக்கும். ஸோ ம். அத விட இந்த இடத்துல நம்ம அந்த அக்கவுண்ட்ல எவ்வளோ போட்டோம்? மினிமம் டெபாசிட்ன்னு போட்டு $10 காமிச்சாங்களா? இந்த இடத்துல ஆமா. பாருங்க லிமிட் இருக்கு. இந்த இடத்துல லிமிட் இவ்வளோ தான் நம்ம போட முடியும்னு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்க்கு ஏத்த மாரி எதுக்குள்ள உங்க அமௌண்ட் வருதுன்னு பார்த்து அதுக்கு ஏத்த மாரி பண்ணணும் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. இப்ப இ $10 $10 தான் என்னால போட முடியும்னா, பேங்க் கார்ட்ல வச்சு போட்டுக்கலாம். இல்ல ம். அப்புட்ன்னா, இந்த மாரி அந்த பினான்ஸ் ஆப்லாம் யூஸ் பண்ணி இந்த கிரிப்டோ வழியா பண்ணிக்கலாம். பர்சனலா புரியுது ப்ரோ. ரெக்கமெண்ட் பண்றது என்ன அப்புட்ன்னா, இதுதான். யுபிஐ தான் பெட்டரா இருக்கும் யுபிஐ ப்ரோ. ஐடி. ஓகே. யுபிஐ கிளியர் ப்ரோ. ஐடி. இதுல வந்து அந்த எம்ப்டி ஃபைல்ல லாகின் பண்ணியிருந்தா அந்த ஐடி வரும் ப்ரோ. இதுல ம். அமௌண்ட் வந்து மினிமம் $30 தான் போட முடியும். இங்க கிளிக் பண்ணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அத என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அங்க ஓகே. கன்டின்யூன்னு குடுத்துக்கங்க. கன்டின்யூ குடுத்தா ஆல்ரெடி நீங்க வந்து இந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணோனே அந்த ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ப்ரோ. அதாவது உங்க ஆதார் கார்ட்லாம் வச்சு ஓகே. கேஒய்சி ப்ராசஸ் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. தான் வரும். இல்லாட்டி ரிஜிஸ்டர் பண்ண சொல்லும். அத எங்க பண்றது ப்ரோ? அண்ட் இங்க ப்ரொஃபைல்ல இருக்கும் ப்ரோ. ப்ரொஃபைல் இங்க ஆல்ரெடி எல்லாமே பண்ணி வச்சிருக்கேன். பட் ஓகே. ஆனா, நான் தனியா இங்க பாருங்க. இங்க வெரிஃபிகேஷன் இருக்கா? நானும் ம். 2 தான் பண்ணியிருக்கேன். 3வது இன்னும் பண்ணல. இந்த இடத்துல ஓகே. பர்சனல் நம்ம ஓப்பன் பண்ணும்போதே பர்சனல் டீட்டெயில் வராது. இந்த ம். 3மே நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து கிளியர். பர்சனல் டீட்டெயில்லாம் குடுத்து வைக்கணும். அட்ரஸ்லாம் குடுக்கணும். 3வது ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு, பான் கார்டு, வோட்டர் ஐடி, டிரைவிங் லைசென்ஸ் இது மாரி ஏதோ ஒண்ணு குடுத்து இது பண்ணணும். அப்புறம் வெரிஃபை ரெசிடென்ஸ் அட்ரஸ் இது பண்ணணும். ஐ திங்க் பான் கார்டு வச்சு பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். இது புரியுது. பண்ணாத வரைக்கும் இந்த டெபாசிட் 10,000 USDக்கு மேல டெபாசிட் பண்ண முடியாது. அதான் லிமிட். ஓகே. இது 3மே கிளியர் கம்ப்ளீட் ப்ரோ. பண்ணா தான் லிமிட் இருக்காது. ஓகே ப்ரோ. ப்ரோ ஃபைனலா அந்த வித்ட்ரால் மட்டும் சொல்றேங்க ப்ரோ. அதோட நம்ம முடிச்சுக்கலாம் ப்ரோ. பிகாஸ் உங்களுக்கும் டைம் ஆகுதுன்னு டெபாசிட்டே சொல்லியிருக்கீங்க. இன்னும் சொல்லல ப்ரோ. டெபாசிட்டே இன்னும் சொல்லி முடிக்கல. ஓகே. யுபிஐ ஐடி இந்த இடத்துல உங்களோட கூகுள் பேவோ இல்ல யுபிஐ ஏதோ ஒண்ணு பண்ணுவீங்க. ம். கூகுள் பே, ஃபோன்பே ஏதோ ஒண்ணு. அந்த ஐடிய மட்டும் இந்த இடத்துல போட்டுருங்க. அந்த ஓகே. ஐடி இந்த இடத்துல போடணும். இந்த இடத்துல ம். ஐடி போட்டீங்கன்னா கன்டின்யூ கேட்கும். என்ட்ட என்ன ஐடி தெரியலையே. பார்க்கலாம். இது வருதான்னு பார்க்கலாம். இன்வாலிட்ன்னு வருது. ஓகே. கன்டின்யூ குடுத்தா அதுக்கு அடுத்து என்ன நடக்கும்? கன்டின்யூ குடுத்தாவா ப்ரோ? கன்டின்யூ குடுத்தோம்னா, கன்டின்யூ குடுத்தோம் அப்டின்னா, அந்த யுபிஐ ஐடி போட்டிருக்கோம்ல, ம். அந்த ஐடிக்கு வந்து மெசேஜ் வரும். ஓகே. கூகுள் பேல பண்ணீங்கன்னா, கூகுள் பேல இருந்து மெசேஜ் வரும். ம். இந்த அமௌண்ட் போட்டிருக்கீங்கல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட் போட்டிருந்தீங்க. ஒரு ம். அமௌண்ட் செலக்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, இந்த ஓகே. அமௌண்ட் வந்து அவங்களுக்கு மெசேஜ் வரும். அப்படி ரெக்வெஸ்ட் பண்றாங்க. இந்த அமௌண்ட் வேணும்னு ரெக்வெஸ்ட் பண்றாங்கன்னு. ஸோ ஓகே. அவங்களே அப்படி பண்ணும்போது, அந்த இதுக்கு அந்த அமௌண்ட்ட பே பண்ணிட்டு, ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ம். ஓகே. அதிலேயே யுபிஐ அந்த டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு ஒரு ஐடி நம்பர் வந்திருக்கும். அத காப்பி பண்ணிக்கங்க. ஓகே. இப்ப தேவையில்ல. இப்ப நியூ மெத்தட் வந்துருச்சு. அது தேவையில்ல. எதுக்கும் காப்பி பண்ணி ரெக்கார்ட் எடுத்து வச்சுக்கிறது பெட்டரா இருக்கும் ப்ரோ. புரியுது அப்படி ப்ரோ. பண்ணிட்டு, அதுலருந்து பே பண்ணிட்டு, நீங்க உடனே வெளிய வந்தீங்க அப்டின்னா, இன்ஸ்டன்ட்டா உங்க இதுல ஆட் ஆயிரும் அமௌண்ட். உங்க ஓகே. அக்கவுண்ட்ல, இந்த ரியல் அக்கவுண்ட்ல ஆட் ஆயிரும். அப்படி ஆவல ஓகே. அப்டின்னா, இந்த ஒரு தடவ இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் அப் டூ 45 மினிட்ஸ் சொல்லியிருந்தாங்க அப்டின்னா, அந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே. பேஸ்ட் ஆன் சர்வர். ஓகே ப்ரோ. கிளியர். அவ்வளோதான் ப்ரோ. அண்ட் வித்ட்ரால் ப்ரோ?
வித்ட்ரால் பண்ணா வித்ட்ரா எவ்வளோ டைம் ஆகும் ப்ரோ? இப்போ இன்னைக்கு நான் இப்போ வித்ட்ராவுக்கு இதே தான் வித்ட்ரால் ப்ரோ. பண்றேன். எவ்வளோ வித்ட்ராவுக்கு டைம்ல ஆகும்? வந்துட்டேன். வித்ட்ரால இந்த மெத்தட்லாம் இருக்குது. ஓகே. ஓகே. நம்ம யுபிஐ யுபிஐ இல்ல ப்ரோ. ஓகே. ஆன்லைன் பேங்கிங் இருக்கு. இன்ஸ்டன்ட்லேருந்து 3 டேஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ இத டச் பண்ணலாம். ஸோ அந்த மெத்தட் தான் இருக்கு. வேணுங்கிற அமௌண்ட் போட்டுக்கலாம் ப்ரோ. நீங்க எது அமௌண்ட் ப்ரோ ஃபாலோ பண்றீங்க? வித்ட்ராலுக்கு? நானா ப்ரோ. நான் முன்னலாம் யுபிஐ முன்ன யுபிஐ இருந்தது. இப்ப காணோம் அதான் பார்க்குறேன். ஓ! யுபிஐலயே டெபாசிட்டும் பண்ணிருவேன். வித்ட்ராவும் பண்ணிருவேன். இப்ப இல்ல. ஓகே, ஓகே, ஓகே. டூ அனதர் யூசர் பிட்வீன் அக்கவுண்ட் ஓகே. ஸோ ஆன்லைன் பேங்கிங்கும் பண்ணலாம். ஓகே. ம், ம். இந்த இடத்துல அமௌண்ட் செலக்ட் பண்ணிக்கணும் ப்ரோ. ஓகே. செலக்ட் பண்ண முடியல. ஓகே, ஓகே. அக்கவுண்ட்ல அமௌண்ட்டே இல்ல அப்படிங்கிறனால ஒண்ணும் பண்ண முடியாது ப்ரோ. இப்ப இந்த இடத்துல கன்டின்யூ குடுத்தீங்க அப்படின்னா, ம். ஆன்லைன் பேங்கிங் அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. பேங்க் ம். டீட்டெயில்ஸ குடுத்து, நீங்க அதுக்கப்புறம் கன்டின்யூ பண்ணிக்கலாம். புரியுது, புரியுது, புரியுது ப்ரோ. ம். பேங்க் டீட்டெயில்ஸ் கரெக்ட்டா குடுத்தீங்கனாலே கரெக்ட்டான டைமுக்கு வந்துரும் ப்ரோ. ஐ ம். திங்க் அது 3 டேஸ்னா 3 டேஸ் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகே, ஓகே, ஓகே. யாஹ் ப்ரோ ஓகே. பட் வொர்க்கிங் டைம்ல சீக்கிரமாவே வந்துரும். ஸோ 3 டேஸ் ஆமா ப்ரோ. அவ்வளோலாம் எடுத்துக்காது. பர்சனலா சொல்லணும் அப்டின்னா, திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 5 மணிக்கு ட்ரை பண்ணீங்க அப்டின்னா, எல்லாமே சீக்கிரமா நடக்கும். 5 மணிக்குள்ள. சாயங்காலம் 5 மணிக்கு மேல. ஓகே. 5 மணிக்கு மேல ட்ரை பண்ணா. ஓகே, 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 ஆமா. ஓகே. ஒரு $500 மேல பண்ணாதீங்க. அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆகும். ம், ம். புரியுது, புரியுது ப்ரோ. புரியுது ஆ ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே அவ்வளோதானே ப்ரோ? ப்ரோ. ஆ ப்ரோ இதோட வீடியோ லிங்க் எனக்கு ஷேர் பண்ணிடுறீங்களா? ஆ இல்ல ஓகே ப்ரோ. வீடியோவே ஷேர் பண்ண முடியுமா? YouTubeல அப்லோட் பண்ணி லிங்க் ஷேர் பண்றேன். சரி ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஏன்னா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் அதுக்காக. ஓகே. தேங்க்ஸ், தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. தேங்க் யூ. பை ப்ரோ. பாய் ப்ரோ.